மெயின் டோருமே ஃபர்ஸ்ட் குவாலிட்டியில் தான் போட்டிருக்கோம். பெட்ரூம்ஸ் டோரோட ஃப்ரேமே நம்ம ஃபர்ஸ்ட் குவாலிட்டியில் தான் போட்டிருக்கோமே. சொன்ன டைமில் டெவலப்பர் வந்து ஹேண்டிங் ஓவர் பண்ண மாட்டாங்க. கஸ்டமர்ஸோட ஹார்ட் ஏர்ன் பண்ணியை ஏமாத்திட்டு இருக்காங்க. 100+ பிரிட்ஜஸ் அண்ட் சப்வேஸ் வந்து நம்ம சதர்ன் ரயில்வேல பண்ணியிருக்கோம். ஸோ திருநாவுக்கரசர் பிளாக் பொறுத்த வரைக்கும் ஷட்டரிங் ஒர்க்குன்றது ஃபுல்லாகவே கம்ப்ளீட் ஆயிடுச்சு. மாணிக்கவாசகரில் ரூஃப் காங்கிரீட்ன்றது முடிஞ்சிருச்சு. 4th ஃப்ளோரோட தரைத்தளம் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. 5th ஃப்ளோருக்கான காலம் ரைஸ்ன்றது நடந்துட்டு இருக்கு. ஒன்றும் இல்லைங்க, 2 இல்லை, 25வது லாங் வீடியோ ஃபார் அவிட்டம் நாயன்மாரில் தான் இப்போ நம்ம இருக்கோம். சந்தோஷம். அது மட்டும் இல்லாமல் ஷார்ட்ஸ் வீடியோவாக சின்ன சின்ன வீடியோவாக என்ன நடக்குது அண்ட் குட்டி குட்டி ரூம் டூர்ஸ் அண்ட் என்னென்ன பண்ணிருக்கோன்னு ஷார்ட்ஸ் வந்து ஒரு 40 வீடியோ கிட்டயுமே போஸ்ட் பண்ணியிருக்கோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த நாயன்மார் சீரீஸ்னால் என்னன்றதை நான் உங்களுக்கு ஒரு கிறிஸ்பாக சொல்லிடுறேன். அண்ட் எதுக்காக இதை ஆரம்பிச்சோன்றதை நான் ஒரு கிறிஸ்பாக நான் சொல்லிடுறேன். நார்மலாக சென்னை ரியல் எஸ்டேட்டில் பார்த்தீங்கன்னா அதிகமாக கஸ்டமர் அண்டர் கன்ஸ்ட்ரக்ஷனில் புக் பண்ணுறதுக்கு பயப்படுறது என்னன்னு பார்த்தீங்கன்னா, சொன்ன டைமில் டெவலப்பர் வந்து ஹேண்டிங் ஓவர் பண்ண மாட்டாங்க. இதுக்கு ரீசன் பார்த்தீங்கன்னா, பாஸ் நிறைய டெவலப்பர்ஸ் கஸ்டமர்ஸை ஏமாத்துறதுக்கு ரீசன்னால தான் இந்த பில்டர்ஸ் வந்து இந்த சோ கால்டு பெரிய பில்டர்ஸ் வந்து கஸ்டமர்ஸோட ஹார்ட் ஏர்ன் பண்ணியை ஏமாத்திட்டு இருக்காங்க. இதில் ஒரு கையெழுத்து போட்டு. ஸோ அதனால வந்து பார்த்தீங்கன்னா கஸ்டமர்ஸ்க்கு ஒரு சின்ன பயன்றது இருக்கு. சரி, ஓகே, அந்த ஒரு விஷயத்துல நம்ம டிரான்ஸ்பரண்டாக இருப்போம். அந்த டிரான்ஸ்பரன்சியை வந்து நமக்கும் கஸ்டமர் எந்த ஒரு ஒளிவு முறையும் இல்லாமல் என்ன நடக்குதுன்றத அப்படியே காட்டுவோன்றதுக்காக தான் நம்ம இந்த சீரீஸை ஸ்டார்ட் பண்ணுமே. இதுக்கு முன்னாடி நம்ம திருவான்மியூரில் பண்ண ஆதியோகி ப்ராஜெக்டும் சரி, குன்றத்தூரில் பண்ண ஆதியோகி ப்ராஜெக்ட்டுமே சரி, நம்ம ஸ்க்ராட்ச்லேருந்து என்னென்ன நடக்குதுன்றத வீடியோஸ் போட்டுகிட்டே இருந்தோம். பட் ஒரு சீரீஸாக பண்ணல. சரி, ஒய் நாட் நம்ம ஒரு சீரீஸாகவே பண்ணலாம்ன்ட்டு தான் ஆரம்பிச்சிருக்கோம். இதுக்கு முன்னாடி நம்ம 50+ அப்பார்ட்மெண்ட் வந்து டெலிவரி பண்ணியிருக்கோம். அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா 100+ பிரிட்ஜஸ் அண்ட் சப்வேஸ் வந்து நம்ம சதர்ன் ரயில்வேல பண்ணியிருக்கோம். 1994லேருந்து அவிட்டம்ஸ் வந்து இந்த இண்டஸ்ட்ரியில் இருக்கும். ஸோ இப்போ அட் ப்ரெசன்ட் நம்ம பார்க்க போகிற நாயன்மார் ப்ராஜெக்ட் கரெக்டாக எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, தாம்பரம் சோமங்கலம் மெயின் ரோடு, இந்த ஹைவே ரோடுக்கு ஆன் ரோடு தான் நம்ம ப்ராஜெக்ட் வந்து லொக்கேட் ஆயிருக்கு. இப்போ இப்படியே நம்ம ஸ்ட்ரீட்டாக போனோம்னு ஒரு 1.9 கிலோமீட்டரில் தாம்பரம் பஸ் ஸ்டாண்ட்றவர் வந்துருவார். இப்படியே ரைட்டில் போனோன்னு வைங்களேன், நம்ம அவுட்டர் ரிங் ரோடுக்கு போயிடுவோம். இங்கேருந்து ஒரு 500 மீட்டர் லெஃப்ட் எடுத்தோம்னா தாம்பரம் மதுரவாயில் எக்ஸ்பிரஸ் ஹைவே ரோட்ல வந்து நம்ம லிங்க் ஆகிக்கலாம். ஸோ இது இந்த ப்ராஜெக்ட் எங்கே லொக்கேட் ஆயிருக்குன்ற ஒரு சின்ன கிறிஸ் ப்ளஸ் பக்கத்தில் என்னென்ன ஸ்கூல்ஸ் என்னென்ன காலேஜஸ் இருக்குன்றதை நான் டிஸ்கிரிப்ஷனில் நான் போட்டுறேன். இது தாம்பரம் பின்கோட்லேயே இருக்குது. இப்போ நம்ம ப்ராஜெக்டோட கன்ஸ்ட்ரக்ஷன் அப்டேட் போய் பார்த்துருவோம். வாங்க. ஸோ எனக்கு லெஃப்ட்ல இருக்கிறது பார்த்தீங்கன்னா திருநாவுக்கரசர் பிளாக்கு. ஸோ திருநாவுக்கரசர் பிளாக் பொறுத்த வரைக்கும் நமக்கு 2 BHKவும் இருக்கு, 3 BHKவும் இருக்கு. 2 BHK பார்த்தீங்கன்னா நமக்கு 94 lakh ஆல் இன்க்ளூசிவ்ல வந்து ஸ்டார்ட் ஆகுது இந்த நாயன்மார் சீரீஸை பொறுத்த வரைக்கும். ஸோ லெஃப்ட்ல இருக்க ஒரு பார்த்தீங்கன்னா நம்ம லாஸ்ட் வீடியோக்கு முந்தின வீடியோல வந்து நம்ம ஷட்டரிங் ஒர்க் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 10% முடிஞ்சிருந்தது. அடுத்த வீடியோ பார்த்தீங்கன்னா நமக்கு ஆல்மோஸ்ட் ஒரு 1/4 முடிஞ்சிடும் அப்படின்னு போட்டிருந்தேன். போன வீடியோல என்ன சொன்னோம் பார்த்தீங்கன்னா, அடுத்த வீடியோவில் நம்ம வரும்போது ஷட்டரிங் ஒர்க் வந்து ஃபுல்லாகவே கம்ப்ளீட்னு போட்டிருந்தேன். அடுத்த வீக் வரும்போது இவரோட ஷட்டரிங் எல்லாமே முடிஞ்சிடும். ஷட்டரிங் ஒர்க்குன்றது ஃபுல்லாகவே கம்ப்ளீட் ஆயிடுச்சு. என்னோட கணிப்புப்படி பார்த்தீங்கன்னா ப்ராபப்ளி மார்ச் ஃபர்ஸ்ட் வீக் வந்து இந்த பிளாக்கோட காங்கிரீட் வந்து நம்ம 100% நம்ம எதிர்பார்க்கலாம். ஸோ எனக்கு லெஃப்டில் இருக்கிறது தான் பார்த்தீங்கன்னா மாணிக்கவாசகர் அண்ட் கண்ணப்பர் பார்த்தீங்கன்னா ஒரு இவர் தனி ப்ராஜெக்ட், இவர் தனி ப்ளஸ் உங்களுக்கு சில் ஃபுல்லாகவே கார் பார்க்கிங் இருக்கும் அண்ட் ரூஃப் டாப் அம்யூனிட்டிஸுமே இருக்கும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அம்யூனிட்டிஸ்ன்றதும் அதிகமாக இருக்கும், ப்ளஸ் ரூஃப் டாப் அம்யூனிட்டிஸுமே நம்ம இந்த 2 பிளாக்ல இருக்கு. ஸோ இது ஒரு தனி ப்ராஜெக்ட், இது தனி ப்ராஜெக்ட். மாணிக்கவாசகர் அண்ட் அதுக்கு பக்கத்தில் இருக்க கண்ணப்பர் பார்த்தீங்கன்னா ரெண்டுமே எக்ஸ்க்ளூசிவ் 3 BHK ப்ராஜெக்ட்ஸ். 2 BHKவே கிடையாது, 3 BHK மட்டும் தான் இருக்கு. நீங்கள் இந்த 2 பிளாக்ல பார்த்தீங்கன்னா நம்ம 0% வால் ஷேரிங்ன்ற கான்செப்ட்ல பண்ணியிருக்கோம். அதே மாதிரி இதுலையுமே நமக்கு 0% வால் ஷேரிங்ல 3 BHKன்றது இருக்கு. பட் இதுல வந்து எல்லாமே 0% வால் ஷேரிங். நம்ம மாணிக்கவாசகர் கண்ணப்பர்ல இது ஒரு யூனிட் இருக்கு, அது ஒரு யூனிட் இருக்கு. அந்த 2 யூனிட்டுக்கு ஒரு கேப் இருக்கு பார்த்தீங்களா, ஒரு 4 feet கேப் கொடுத்துருக்கோம். ஸோ நமக்கு ஒரு ப்ரைவசியாகவும் இருக்கும், வென்டிலேட்டடாகவும் இருக்கும். அதே மாதிரி இந்த பிளாக்கும் பாருங்களேன், ஆல்மோஸ்ட் ஒரு 30 feet நமக்கு கேப் இருக்கு. முன்னாடிலாம் நான் சொல்லுவேன் செட் பேக் வந்து 10 அடி இருக்குன்னு. ஸோ இப்போ நம்ம 10 அடி செட் பேக் விடுறது போயிட்டு கடைசியில் ஒரு பிளாக் இன்னொரு பிளாக்கு 30 அடி விடுற அளவுக்கு போயிருக்கு. ஓகே, இப்போ நம்ம மாணிக்கவாசகர் பிளாக் மேலே போய் என்ன நடக்குதுன்றத பார்த்துருவோம் வாங்க. இங்கிருந்தே பாருங்க, ஃபர்ஸ்ட் ஃப்ளோரு, செகண்ட் ஃப்ளோரு, தேர்ட் ஃப்ளோர் ஓவரு. நான் சொன்ன மாதிரியே போனடியே சொல்லியிருந்தேன்,
ரூஃப் காங்கிரீட்ன்றது நடந்துடும். நம்ம அடுத்த வாட்டி வரும்போது சொன்ன மாதிரியே ரூஃப் காங்கிரீட்ன்றது முடிஞ்சிருச்சு. போன வீடியோவில் பார்த்தீங்கன்னா மேலே நின்று தான் நம்ம போட்டிருப்போம் இந்த மாதிரி ரீபார்ஸ் இறக்குறாங்க அப்படின்னு. முந்தானே தான் போட்டாங்க. முந்தானே தான் ரூஃப் சண்டே இல்லையா, முந்தானே தான் ரூஃப் காங்கிரீட் போட்டிருக்காங்க. நம்ம அதே மேலே போய் பார்த்துருவோம். மீன் ஒய் பிளாக் ஒர்க்ஸுக்குமே நடக்க ஸ்டார்ட் ஆகிடுச்சு நம்மளோட மாணிக்க வாசகர் பிளாக்ல. வாங்க நம்ம மாணிக்க வாசகருக்கு மேலே போய் பார்த்துருவோம். ஆக்சுவலாக எனக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லை, அதனால தான் வாய்ஸ் ரொம்ப ஒரு மாதிரி இருக்கு. வாங்களேன். ஸோ இவரு தான் பார்த்தீங்கன்னா, ஸோ இந்த டீக் தான் நமக்கு மெயின் டோருக்கு வரப்போகுது. பாருங்க என்ன கம்பீரமாக இருக்காரு. இதெல்லாமே ஃபர்ஸ்ட் குவாலிட்டி டீக் வுட்டில் பண்ண ஃப்ரேமு. இது வந்து மெயின் டோரோட ஃப்ரேமு. இவர் பார்த்தீங்கன்னா நமக்கு ரூம்ஸ்க்கான ஃப்ரேமு. நார்மலாக வந்து பார்த்தீங்கன்னா டீக் வுட்டில் ஃப்ரேம் பண்ணுறாங்க பார்த்தீங்களா, அந்த பில்டர்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மெயின் டோரில் ஃபர்ஸ்ட் குவாலிட்டி ஃப்ரேம் கொடுப்பாங்க, ரூம்ஸில் வந்து செகண்ட் குவாலிட்டியில் கொடுப்பாங்க. நம்ம வந்து மெயின் டோருமே ஃபர்ஸ்ட் குவாலிட்டியில் தான் போட்டிருக்கோம். பெட்ரூம்ஸ்கூட டோரோட ஃப்ரேமே நம்ம ஃபர்ஸ்ட் குவாலிட்டியில் தான் போட்டிருக்கோமே. இதை நம்ம எப்படி ப்ரொக்யூர் பண்ணுறோம், எப்படி ஃபர்ஸ்ட் குவாலிட்டி செகண்ட் குவாலிட்டி கண்டுபிடிக்கிறது, அதையுமே நான் தனியாக உங்களுக்கு ஒரு வீடியோ சீரிஸாகவும் நான் போட்டிருக்கேன். அந்த ஷார்ட்ஸ்லாம் செக் பண்ணி பாருங்கள். அண்ட் இதனோட மேக்கிங் வீடியோவுமே நான் போட்டிருக்கேன். ஸோ வர நாட்களில் வந்து ஸோ இது வந்து ஃப்ரேம் ரெடி ஆயிடுச்சுங்களா, அதான் அந்த மெயின் டோரோட ஃப்ரேம் ரெடி ஆயிடுச்சுங்களா, அடுத்து என்ன பண்ணுவாங்கன்னா மேசன்ஸ் வந்து அதை எடுத்துன்னு போய் பிளேஸ் பண்ணுவாங்க. மீன் டைம் நமக்கு டோர்ஸ் பார்த்தீங்களா, டோர்ஸ்க்கான பலகை மாதிரி வந்துடும் டீக்லேயே ஃபர்ஸ்ட் குவாலிட்டியில். ஸோ அதை செட் பண்ணிவிட்டு அந்த டோருமே அதில் மாட்டுவாங்க. ஸோ உங்களுக்கு நான் வந்து இந்த மந்த் எண்டுக்குள்ளே அந்த ஃப்ரேம் பார்த்தீங்களா, அந்த ஃப்ரேமை வந்து கண்ணப்பர் பிளாக்ல ஒன் ஆஃப் த யூனிட்ல நான் வச்சு ப்ளஸ் மெயின் டோருமே நான் போட்டு உங்களுக்கு ஒரு வீட்டில் வந்து நான் எப்படி கொடுப்பேன்றதை நான் காமிச்சிடுறேன். ஏன்னா கடந்த 2-3 வீடியோ நான் தான் சொல்லிட்டு இருக்கேன், பிப்ரவரி எண்டுக்குள்ள ஒரு யூனிட்டை எப்படி வருதுன்றதை காமிச்சிடுறேன்றத. ஸோ நான் நினச்சபடியே தான் போயிட்டுருக்கு. நீங்கள் இங்கே ஒரு கண்ணப்பர் பிளாக்கு இங்கே பாருங்கள். இதில் வந்து ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் ஃபுல்லாகவே நமக்கு பிளாக் ஒர்க்குன்றது கம்ப்ளீட் ஆகி செகண்ட் ஃப்ளோரையும் பிளாக் ஒர்க்கு ஆரம்பிச்சாச்சு. ஸோ ஒன்றுமே இல்லை, அந்த பக்கம் அந்த ஒன் ஆஃப் த யூனிட்ல வந்து பார்த்தீங்கன்னா பிளாஸ்டரிங் பண்ணிவிட்டு நம்மளோட டீக்வுட் ஃப்ரேம்ஸையும் டோரையும் வச்சுட்டா நமக்கு எப்படி வரும்ன்றது தெரிஞ்சிடும். ஓகே, அவங்க மேலே போய் பார்த்துருவோம். மாணிக்க வாசகரில் பிளாக் ஒர்க்லாம் நடந்துட்டு இருக்கு ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில். அது பாருங்களேன், அது என்ன பழமளமாக இருக்குது, அதில் என்னப்பா அள்ளிட்டு இருக்காருன்னு நினைக்காதீங்க. அதுக்கு பேர் தான் சங்கன்னு நம்ம சொல்லுவோம். நான் நிறைய வீடியோஸை சொல்லியிருக்கேன். நாங்கள் இந்த ஃப்ளோரில் அது அப்படின்னா என்னன்றதை நான் உங்களுக்கு குட்டி எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். இப்போது இதை சங்கரில் டாய்லெட்டை வைக்காம ஃப்ளோர் லெவலில் வச்சு அப்புறம் கட்டுறோன்னு வைங்களேன், கண்டிப்பாக வயசானவங்க நம்ம வீட்டில் இருப்பாங்க, நம்ம அம்மாலாம் இருப்பாங்க, அவங்களுக்கு வந்து ஒரு பெரிய படிக்கட்டு மாதிரி ஆகிடும் இந்த லெவலில் டாய்லெட் பண்ணும்போது. ஸோ ஒரு வாட்டியும் ஏறி வர மாதிரி இருக்கும். சங்கனில் வைக்கும்போது என்ன ஆகும்னா, நம்ம 9 இன்ச் நமக்கு ஒரு டெப்த் கொடுத்துருக்கோம். ஸோ இதுக்கு மேலே நம்ம பைப் லைனு, இதுக்கு மேலே டைல்ஸ்லாம் லே பண்ணும்போது அட் எண்ட் ஆஃப் த டே ஆல்மோஸ்ட் இந்த லெவலுக்கு வந்துடும். ஸோ நம்ம அம்மாங்க வந்து அவ்வளோதான். தேங்க்யூப்பா. ஸோ ஒரு சின்ன ஒரு விஷயம் சொல்கிறது தான் வந்து நம்ம மேலே போய் பார்த்துருவோம். முந்தானே தான் காங்கிரீட் போட்டாங்க. ஸோ நம்ம ரொம்ப உள்ளே போகும்போது நான் உங்களுக்கு ட்ரோனில் வந்து காட்டுறேன். ஓகே, ஆல்மோஸ்ட் ஆயிடுச்சு. அப்படியே இங்கேருந்து அப்படியே காட்டுங்க. முந்தானே பண்ண காங்கிரீட் இவர் தான். இப்போ அடுத்து நம்ம கண்ணப்பரில் போய் பார்த்துருவோம் என்ன நடக்குதுன்றதை. வாங்க. ஸோ இப்போ கண்ணப்பரோட ஸ்டில்ட்டில் இருக்கோம். நம்ம ஸ்டில் ஃபுல்லாகவே நம்ம பார்த்தீங்கன்னா கார் பார்க்கிங் கொடுத்துருக்கோம் 3 பிளாக்லையுமே. செட் பேக்கில் அந்த ஏரியாவில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு பெரிய வாஸ்டான ஏரியா. அந்த இடத்துல நம்ம ஒரு கோயிலும் கொடுக்குறோம். அண்ட் தென் அம்யூனிட்டிஸுமே நம்ம ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். ரூஃப் டாப் அம்யூனிட்டிஸுமே இருக்குது. அதே மாதிரி எல்லா பிளாக்லேயும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2 லிஃப்ட்ன்றது நம்ம ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். 2மே டெரஸ் வரைக்கும் நமக்கு ரீச் இருக்கும். ஓகே, வாங்க நம்ம இந்த யூனிட்டுக்குள்ளேயே போயிடுவோம். ஸோ சொன்ன மாதிரி இந்த இடத்துல நமக்கு வீடியோ டோர் ஃபோன் கேமரா இருக்கும். உள்ளே வரும். நான் சொன்னேன் பார்த்தீங்களா ஒரு யூனிட் ரெடி பண்ணுறேன்னு, இந்த யூனிட் தான் நம்ம ரெடி பண்ண போகிறோம். ஆல்மோஸ்ட் உங்களுக்கு பிளாஸ்டரிங் மட்டும்தான் பெண்டிங். நம்ம பிளாஸ்டரிங் பண்ணிவிட்டு பட்டி பார்த்துட்டு மெயின் டோர் வச்சுட்டோன்னா இந்த யூனிட் நமக்கு ரெடி ஆகிடும். அதே மாதிரி அளவுமே நம்ம எல்லாத்துக்கும் கொடுத்தாச்சு, யூபிவிசி விண்டோஸ் போடுறதுக்கு எல்லாமே. அண்ட் அதுவுமே சைட் பை சைட் ரெடி ஆகிட்டு இருக்கு. இந்த மந்த் எண்டுக்குள்ளே இந்த யூனிட் நம்ம ரெடி பண்ணிடலாம் கண்ணப்பரில். அண்ட் கண்ணப்பர் என்ன ஸ்டேஜ் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா பார்த்துலாங்களா. இப்போ நான் இருக்கிறது ஃபர்ஸ்ட் ஃப்ளோர், செகண்டு, தேர்டு,
4th ஃப்ளோரோட தரைத்தளம் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. 5th ஃப்ளோருக்கான காலம் ரைஸ்ன்றது நடந்துட்டு இருக்கு. கண்டவர் பிளாக் பொறுத்த வரைக்கும் 4 ஃப்ளோர்ஸ் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. 5th ஃப்ளோர் ரூஃப் காங்கிரீட் போடுறதுக்காக காலம் ரைஸ்ன்றது நடந்துட்டு இருக்கு. ப்ராபப்ளி அடுத்த மந்த் எண்டுக்குள்ள நம்ம அந்த ரூஃப் காங்கிரீட்டுமே நம்ம சந்திக்கலாம். ஏன்னா காலம் ரைஸ் பண்ணியாச்சு, எல்லா ஷட்டரிங்கும் எடுத்து மேலே நம்ம மார்ச் எண்டுக்குள்ள கண்ணப்பரோட 5th ஃப்ளோரோட தரைத்தளத்துக்கு நம்ம போயிடலாம். அதுக்கப்புறம் கண்ணப்பூரில் ஒரே ஒரு ரூஃப் காங்கிரீட் தான் பாக்கியே நமக்கு இருக்கும். ஸோ இந்த ப்ராஜெக்டை பார்த்தீங்கன்னா 2 and 3 BHK 94 lakh ஆல் இன்க்ளூசிவ்லேருந்து ஸ்டார்ட் ஆகுது. ப்ரௌச்சருக்கான டவுன்லோட் லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்க மறக்காமல் டவுன்லோட் பண்ணி பாருங்கள். இந்த ப்ராஜெக்ட் பற்றின டீட்டெயில்ஸ் வேணும்னா அவிட்டம் மூன்ஸ்க்கு கால் பண்ணுங்கள். வணக்கம்.